ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துன்னா தமிழுக்கான ஆன்சர் கீஸ் வந்து பார்ப்போம். இது வந்து குரூப் 2A ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிழல் போல தொடர்ந்தான், இது வந்து எவ்வகை உவமை அப்படிங்கிறாங்க. உரு உவமை. நிழல் போல தொடர்ந்தான், இது வந்து எவ்வகை உவமை அப்படின்னா வந்து உரு உவமை. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, அதுக்கான பொருள் வந்து என்ன? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், அதுதான் அதற்கான ஆன்சர். எடுப்பார் கைப்பிள்ளை அந்த உவமைக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்த கேள்வி பாருங்க. அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. வருவித்தான் அப்படின்னாவே நமக்கு பிறவினை வாக்கியம் தான் வரும். அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என எவ்வகை வினா அப்படிங்கிறாங்க. இது வந்து கொடை வினா. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. கொடை வினா. அடுத்த கேள்வி. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னா. ஸோ அந்த பரிவாதினி அப்படிங்கிறத ஆன்சராக வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேள்வி அமையணும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? அதற்கான ஆன்சர் பரிவாதினி. இதுதான் இதுக்கான கேள்வி. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து உணர்த்தினன் அப்படின்னா வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. நென் அப்படின்னு வந்திருப்பாங்க. உணர்த்தினன் அப்படின்னால இது தன்மை ஒருமை வினைமுற்று. இலக்கண குறிப்பு வந்து உணர்த்தினன், அதுக்கான ஆன்சர் வந்து என்ன? தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தான் இதற்கான கரெக்டான ஆர்டர். அடுத்து பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக அப்படின்னாங்க. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல், இதுதான் கரெக்டான ஆர்டரில் அமைந்திருக்கு. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். அடுத்து ஒரு அகர வரிசை கொடுத்துருக்காங்க. த தா தி தி து தூ, அந்த ஆர்டர் தான் இது. தவ பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை, இதுதான் கரெக்டான ஆர்டர். அடுத்த கேள்வி. வேர்ச்சொல் கண்டறிக அப்படிங்க. நைந்தான், இதன் வேர்ச்சொல் வந்து நைந்து, அதுதான் வந்து கரெக்டு. நைந்தான் அதன் வேர்ச்சொல் வந்து நைந்து. அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. இதில் வந்து 2 ஆன்சர் உங்களுக்கு குழப்பிப்பீங்க. படி அப்படின்னா படிப்போம் அப்படின்னா வந்து எதிர்காலம் வந்து தன்மை பன்மை வினைமுற்றில் வந்துடும். தன்மை பன்மை எதிர்கால வினைமுற்றில் வந்துடும். இதே படிப்பேன் அப்படின்னா எதிர்காலம் தான், அது தன்மை ஒருமை எதிர்கால வினைமுற்றில் வந்துடும். ஸோ நமக்கு வந்து சியா டியாங்கிறது தான் நீங்கள் குழப்பியிருப்பீங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துன்னா டி தான் கரெக்டு. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக அப்படின்னா படிப்பேன், அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா படிக்கிறேன்னா நிகழ்காலத்தில் வந்துடும், படித்தேன் அப்படின்னா வந்து இறந்த காலத்தில் வந்துடும், படிப்போம் அப்படின்னா எதிர்காலம் தான் வரும். ஆனால் வந்து பன்மையில் வந்திருக்கும், தன்மை பன்மையில். கரெக்டாக தன்மை ஒருமை எதிர்கால வினைமுற்றுனா படிப்பேன், அதுதான் கரெக்டு, அதான் ஒருமையில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா மீ அப்படின்னா வந்து வான், அது மட்டும்தான் வந்து கரெக்டு. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மீ அப்படின்னா வந்து வான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். பை அப்படின்னா வந்து இளமை, மே அப்படின்னா வந்து அன்பு, வை புல், தூ அப்படின்னா வந்து உன். ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குங்களா, அதில் உள்ளது தான் இது அப்படியே கேட்டிருக்காங்க. பை அப்படின்னா இளமை, மே அன்பு, வை புல், தூ அப்படின்னா வந்து உன். அடுத்து பாருங்க. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னா ரினேசன்ஸ் அப்படின்னா வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரினேசன்ஸ் அப்படின்னா வந்து அதன் ஆன்சர் வந்து மறுமலர்ச்சி. அடுத்து ஒரு பிழையான இணையை கண்டறிக அப்படின்னாங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா வந்து ஆராய்ந்து பாராமல், அதுதான் வந்து பிழையானது அப்படின்னா. ஏன்னா 1000 காலத்து பயிர்னா நீண்டகால இருப்பு கரெக்டு. காணல் நீர்னா அது இல்லாத ஒன்று, அதுவும் கரெக்டு. கம்பி நீட்டுதல்னா விரைவாக வெளியேறுதல். ஸோ இது 3மே கரெக்டு. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா வந்து ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது வந்து பிழையான தொடர். ஆனால் அது வந்து ஒரு கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஒரு இயலாத ஒன்று, அது மாதிரி தான் வரும். இது ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால வந்து இது தவறு.
ஆயிரங்காலத்து பயிர், காணல் நீர், கம்பி நீட்டுதல். இதற்கான பொருள் வந்து கரெக்டாக அமைந்திருக்கு. ஏ மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்து பாருங்க, சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னா முரண் அப்படின்னா வந்து அதுக்கு ஆப்போசிட் வந்தோன்னா உடன்படு அப்படிங்கிறதான் வந்து வரும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னகம் பாம்பு, நகம் மலை, கெந்தம் பற்கள், இது எல்லாமே வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. அந்த தவறானது வந்து எதுனா முரண் அப்படின்னா வந்து நமக்கு வந்து உடன்பாடுங்கிறது வராது. அதுக்கான எதிர்ச்சொல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏ ஆப்ஷன் தான் வந்து இதில் வந்து பிழையான தொடர், பிழையான இணை. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்கள். முல்லைப்பாட்டு அப்படின்னா வந்து இது வந்து நெஞ்சாற்றுப்படையில் வரும். நெஞ்சாற்றுப்படையை தான் வந்து முல்லைப்பாட்டை வந்தோன்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. பட்டினப்பாலை அப்படின்னா வந்து வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை அப்படின்னா நருந்தொகை. இந்த வந்து என்ன, இந்த பாடல்கள்லாம் அதோட நூல்கள்னால் அதோட சிறப்பு பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை அப்படின்னா நருந்தொகை. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. தமிழ் தூதர் அப்படின்னா வந்து தனிநாயகம் அடிகள். பாலரா வாயன் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர் அவர்களை தான் கொஞ்சம் பாலரா வாயன் அப்படிங்கிறாங்க. பன்மொழி புலவர்னா அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தான் சொல்லின் செல்வர் அப்படிங்கிறாங்க. தமிழ் தூதர்னா தனிநாயகம் அடிகள், பாலரா வாயன்னா திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்படின்னா வந்து அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுதான் 12th புக்கில் உள்ளது. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர். அடுத்த கேள்வி பாருங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர் அப்படின்னா. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னா வந்து ராமேஸ்வர பெருங்கோயில் அப்படின்னா. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது வந்து ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதந்துபி என ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி வந்து தேவர் ஆட்டம் அப்படின்னா. தேவதுந்துபி இந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி எது அப்படின்னா வந்து தேவர் ஆட்டம். புனலிடை மூழ்கி பொலியிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திரும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். நமக்கு கீ பாயிண்ட் வந்து அந்த தம்பிக்கு கடிதம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை எழுதியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். புனலிடை மூழ்கி பொலியிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதிய வந்து பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இந்த தொடரில் குமரி என்னும் மூலிகை வந்து கற்றாழை அப்படின்னா. இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இந்த தொடரில் குமரி என்னும் மூலிகை வந்து என்ன கற்றாழை. அடுத்து ஒரு பொறுத்து. அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து திறந்திருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற்ற துணை நின்றவர். பண்டிதர் ரமாபாய் வந்து சமூக தன்னார்வலர். மலாலா வந்து பெண் கல்விக்காக வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. ஸோ அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டிதர் ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா வந்து பெண் கல்வி. அடுத்து பாருங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரைக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும்னா மதுரை. அடுத்த கேள்வி பாருங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வருவாங்க. தென் இந்தியாவுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் வருவாங்க. இதே வட இந்தியாவுக்கு அப்படின்னா வந்து திலகர் அவர்கள் வந்து வருவாங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்து பாருங்க. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி இத்தனை இன்னல்களுக்கு இடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் வந்து பேரறிஞர் அண்ணா. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையில் தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள்.
அடுத்த கேள்வி பாருங்க, சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யாருன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளில் தந்தவர் வந்து கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அடுத்த கேள்வி, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வந்து வாணிதாசன் அவர்கள். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வந்து கவிஞர் வாணிதாசன். அடுத்த கேள்வி, இது எல்லாமே வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீஸ். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உவேசா அவர்கள் கூறினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் வந்து உவேசா வந்து எதை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆனந்தரங்க நாட்குறிப்பை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உவேசா கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னா அறம். குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் இது எல்லாமே ஜெயகாந்தன் அவர்களுடையது. அவர் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னா அறம். ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பகைவர்க்கும் உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை என்று குறிப்பிடுகிறார். ஒழுகல் இதன் இலக்கண குறிப்பு வந்து தொழில் பெயர். அல் அப்படின்னு வருது. அல், அம், ஐ, கை, வை இது மாதிரி வரும். அதில் முடியும் போது வந்து அது வந்து தொழில் பெயராக அமையும். ஒழுகல் இதன் இலக்கண குறிப்பு வந்து தொழில் பெயர். திருக்குறளின் சரியான வரிசையை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னா தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. அடுத்த கேள்வி, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் வந்து எதுனா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படின்னு. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் வந்து உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய்நிறை கொண்ட வழிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இதன் வந்து படிமம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மெய்ப்படிமம் அப்படிங்க. யானை தன் வாய்நிறை கொண்ட வழிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது எவ்வகை படிமம் அப்படின்னா வந்து மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்கன. சோழன் நல்லுருத்திரன் அப்படிங்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்கன. சோழன் நல்லுருத்திரன். சிதவல் இதன் பொருள் வந்து தலைப்பாகை அப்படிங்க. சிதவல் இதன் பொருள் தலைப்பாகை. சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னா வந்து அபுல் காசிம் மரைக்காயர் வருவாங்க. சீராப்புராணம் எழுத வந்து ஃபர்ஸ்ட் உதவி செஞ்சது யாருன்னா வள்ளல் சீதகாதி தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அபுல் காசிம் மரைக்காயர் அவர்கள் வந்து அது முடிவு பெற வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி வந்து என்ன எதுகை அப்படிங்க. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் வந்து கண்ணி என அழைக்கப்படும். பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வந்து வானம், துளை துலாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மறுப்பு அப்படின்னா வந்து தந்தம். விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மறுப்பு தந்தம். கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும் அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று அப்படிங்கிறாங்க. கீர்த்தனை டேஸ் வகைகளில் ஒன்று அப்படின்னா சிற்றிலக்கிய வகை அப்படிங்கிறாங்க. அடுத்து தெம்மாங்கு எப்படி பிரிக்கிறாங்க? தேன் கூட்டல் பாங்கு தான் வந்து தெம்மாங்கு அப்படிங்கிறாங்க. தெம்மாங்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா தேன் கூட்டல் பாங்கு தெம்மாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த பாடலடிகளை இயற்றியவர் வந்து இடைகாடு சித்தர் அப்படிங்கிறாங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த பாடலடிகளை இயற்றியவர் யாருன்னா வந்து இடைகாட்டு சித்தர். திருப்பல்லாண்டு இதை பாடியவர் யாருன்னா பெரியாழ்வார் அப்படின்னாங்க. திருப்பல்லாண்டு பாடியவர் வந்துன்னா பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் எனும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். தர்மசேனர், அப்பர், வாகீசர் எனும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் வந்துன்னா திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர்.
அடுத்த கேள்வி, காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இந்த தொடர் உணர்த்துவது வந்து கவிதை எழுதுவது வந்து அரிது, அதை தான் உணர்த்துது. காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இந்த தொடர் உணர்த்துவது வந்து கவிதை எழுதுவது வந்து அரிது. அடுத்த கேள்வி பாருங்க, ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி வந்து தேர்வு செய்க அப்படின்னா, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. இதுதான் வந்து ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழி. ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழி எது அப்படின்னா, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. அடுத்த கேள்வி பாருங்க, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இந்த வடியில் பெற்றுள்ள எதுகை வந்து என்ன, பொழிப்பெதுகை. ஏன்னா 1வது சீரலையும் 3ஆம் சீரலை மட்டும்தான் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு பொழிப்பெதுகை அப்படின்னு. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி, இந்த அடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வந்து பொழிப்பெதுகை. அடுத்த கேள்வி பாருங்க, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வாக்கியம் அப்படிங்க. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா வந்து தன்வினை வாக்கியம். நான் திடலில் ஓடினேன், இது எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க, குமரன் மலையில் நனையாமல் இல்லை. இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னாங்க பொருள் மாறா எதிர்மறை தொடர். குமரன் மலையில் நனையாமல் இல்லை, இது எவ்வகை தொடர் அப்படின்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். அடுத்த கேள்வி, வஞ்சி தலைக்கு உரிய சீரமைப்பு வந்து எது அப்படின்னா வந்து தேமாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறாங்க. வஞ்சி தலைக்கு உரிய சீரமைப்பு வந்துன்னா தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறி. வெண்மை அப்படின்னா வந்து ஒரு பண்பு பெயர், வண்ண பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க. வெண்மை அப்படின்னா வந்து வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் அப்படின்னா வந்து சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வந்து வஞ்சி விருத்தம் அப்படிங்க. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வந்து வஞ்சி விருத்தம். பின் வருவனவற்றுள் அகரவரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்கனா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். அந்த ஆர்டரில் தான் வந்து கரெக்டான அகரவரிசை. அடுத்த கேள்வி பாருங்க, வினையச்சத்தை கண்டறிக அப்படின்னா வந்து வினையச்சம் அப்படின்னா வந்து ஓடி, அதுதான் வந்து வினையச்சம். வினைமுற்று தேர்வு செய்க. வா அப்படின்னா வந்து வந்தான், அதுதான் வந்து வினைமுற்று அப்படிங்கிறாங்க. வினைமுற்று அப்படின்னா வந்து வா, அதுக்கு வந்து வந்தான். அடுத்த கேள்வி பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி அப்படின்னா மலை, மாறி அப்படின்னா வந்து வேறு. அந்த நீங்கள் மாறி மலை கண்டுபிடிச்சாவே அந்த ஆப்ஷனை வந்து போட்டுடலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்கனா மாறினா மலை, மாறினா வேறு வேறு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. அலை அப்படின்னா வந்து புற்று, கலை அப்படின்னா வந்து நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா வந்து இலைத்தல் அப்படிங்கிறாங்க. அலைனா புற்று, கலை அப்படின்னா நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு, இலை அப்படின்னா இலைத்தல். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறாங்க. டெலிகேட் இதற்கான தமிழ் சொல் வந்து பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுது. அரை அப்படின்னா அரைந்தவர், அதுதான் கரெக்டு. அரைக்கான வினையாளனையும் பெயர் வந்து அரைந்தவர். அடுத்து, இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை கண்டறிக. இரவு அப்படின்னா அதுக்கு பகல் தான். தன்மை அப்படின்னா வந்து குளிர்ச்சியை தான் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து வெம்மை அப்படிங்கிறது கரெக்டு. விருப்பம் அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து வெறுப்பு அப்படிம்பாங்க. அப்போ வந்து பிங்கிறது தான் கரெக்டு. அகலாது அதோட எதிர்ச்சொல் வந்து போகாது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து தவறான எதிர்ச்சொல். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சிலோதி, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆம் கூட்டல் சில கூட்டல் ஓதி தான் வந்து அஞ்சிலோதி. அஞ்சிலோதி எப்படி பிரிக்கிறாங்க? ஆம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு பிரித்து எழுதுக. ஊன் பொதி அவிழா அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா, அதுதான் வந்து கரெக்டு. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா, அதுதான் வந்து கரெக்டான இது. அடுத்து ஒரு எழுத்து வகை. இயல் அப்படின்னா உயிர் முதல் மெய்யீறு அப்படின்னா. புதிது அப்படின்னா இப்பு குட்டல் ஊ அப்படின்னு வந்து வரும். ஸோ மெய் முதல் உயிரீறு. ஆணி அப்படின்னா உயிர் முதல் உயிரீறு. வரம் அப்படின்னா நீங்கள் அந்த வா இவ்வு குட்டல் அ வ அது மாதிரி பிரியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். உயிர் முதல் இதுக்கு வந்து என்னென்னா வரம் அப்படின்னா வந்து மெய் முதல் மெய்யீறு அப்படின்னு வரும். ஸோ இயல் அப்படின்னா வந்து என்னென்னா மெய் முதல் மெய்யீறு.
புதிது அப்படின்னா மெய் முதல் உயிரீறு, ஆணி உயிர் முதல் உயிரீறு, வரம் அப்படின்னா வந்து மெய் முதல் மெய்யீறு அப்படின்னு வந்து வரும். அடுத்த கேள்வி, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் வந்து தேவநேய பாவாணர். இது அடிக்கடி லாஸ்ட் 2ல குரூப் 2லையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே கேள்வி இப்பயும் வச்சுருக்காங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் வந்து தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பாருங்க, உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் வந்து ஆனந்த விகடன். இது ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன். அடுத்த கேள்வி, தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்னா பரிதிமாற் கலைஞர். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்த கேள்வி, வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து பிச்சமூர்த்தி அப்படிங்க. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து பிச்சமூர்த்தி. அடுத்து ஒரு பொறுத்துக, காந்திய கவிஞர் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிஞர் ஏறு அப்படின்னா வந்து வாணிதாசன். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், கவிஞர் ஏறு அப்படின்னா வந்து வாணிதாசன். பிசிராந்தர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பிசிராந்தர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் வந்து அண்ணா. அடுத்த கேள்வி, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் வந்து தேவநேய பாவாணர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் வந்து தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அப்படின்னா. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்த நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் வந்து புகழ்ந்தாங்க. அப்படின்ற உரையை நிகழ்த்தியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த கேள்வி, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை வந்து சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறாங்க. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியிலும் உள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று 1 and 2 மட்டும்தான் சரிங்கிறாங்க, 3வது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகிறதுன்னா ஐவகை அப்படிங்க. மேடை பேச்சு வந்து எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகிறதுனா ஐவகை. அடுத்த கேள்வி, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் என்று எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னா முதல் தலைமுறை அப்படிங்க. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் வந்துன்னா மயிலாட்டம் அப்படிங்கிறாங்க. கரகாட்டத்தின் துணையாட்டம் வந்து எதுன்னா மயிலாட்டம். அடுத்த கேள்வி, திருவிக்கா எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா வந்து மனுமுறை கண்ட வாசகம். இது வள்ளலார் அவர்களுடையது. சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ் சோலை இது எல்லாமே திருவிக்கா அவர்களுடையது. மனுமுறை கண்ட வாசகம் வந்து திருவிக்கா எழுதாத நூல். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் வந்து லிலியன் வாட்சன் அப்படிங்கிறாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் வந்து லிலியன் வாட்சன். அடுத்த கேள்வி பாருங்க, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. இந்த சிங்காரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. தமிழ் நாடகக்கலையும் பெர்னாட்ஷா என்ற அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்னா கல்கி. தமிழ் நாடகக்கலையும் பெர்னாட்ஷா அப்படின்னா அண்ணாவை வந்து கல்கி அவர்கள் பாராட்டியிருப்பாங்க. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் வந்து எது அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்க. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் வந்துன்னா முதுமொழி காஞ்சி. வெண்குடை இதன் இலக்கண குறிப்பு வந்து பண்புத்தொகை. வெண்குடை எதுனா அதோட இலக்கண குறிப்பு வந்துன்னா பண்புத்தொகை. திரிகடுகத்தின் ஆசிரியரான நல்லாதனார் அப்படிங்க. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் வந்து யார் அப்படின்னா வந்து குஹன் அப்படிங்க. சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் வந்து என்னன்னா குஹன்.
அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும் அப்படின்னா வந்து ராமன் அவர்களை தான் குறிக்கும். அனகன் அப்படின்னா வந்து ராமன் அவர்கள். யாழின் வகைகள் வந்து யாவைனா 4 வகை யாழ் தான் வந்து இருக்கும். யாழின் வகைகள் யாவை அப்படின்னா வந்து 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது வந்து சிலப்பதிகாரம் தான் வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடலடி இந்த பாடலில் பயின்று வரும் அணி வந்தனா தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடலில் பயின்று வரும் அணி வந்தன தற்குறிப்பேற்ற அணி. உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் வந்து எது அப்படின்னா வந்து முதுமொழி மாலை அப்படிம்பாங்க. உமறுப்புலவர் வந்துன்னா சீராப்புராணம் ஏற்றியிருப்பாங்க. அடுத்த நூல் வந்து வேறு நூல் எது அப்படின்னா வந்து முதுமொழி மாலையும் வந்துன்னா உமறுப்புலவர் அவர்களுடையது. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வந்துன்னா ஸ்லேடை அப்படிங்கிறாங்க. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வந்து ஸ்லேடை அணி. அடுத்த கேள்வி பாருங்க. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை வந்து எது அப்படின்னா வந்து சிவகாமியின் சரிதம். அதுதான் வந்து மனோன்மணியத்தின் வந்து கிளைக்கதை அப்படிங்க. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை வந்துன்னா சிவகாமியின் சரிதம். அடுத்த கேள்வி. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு வந்து 1891. ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு வந்துன்னா 1891. உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் வந்து குதம்பை சித்தர் அப்படிங்க. உலகம் நிலையற்றது இதை பாடிய சித்தர் வந்தோன்னா குதம்பை சித்தர் அப்படிங்க. இதில் வந்து நம்ம வந்து குரூப் 2 2A வந்து தமிழ் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து பொது அறிவுக்கும் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.